ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மண்பானையில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 100 கிராம், அதை கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை 2ஆக நறுக்கி போடுங்க. அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இல்லைனா வெங்காயத்தோட ரா ஸ்மெல் கடைசி வரைக்கும் அந்த குழம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அதுக்காக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பிங்கிஷாக வரும் அந்த வெங்காயம். அப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். தக்காளியில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா வேக வைங்க. அப்போ தான் தக்காளி நல்லா கரைஞ்சி வரும். ஏற்கனவே நான் மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் மண் சட்டியில் வைக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, அதனால் நான் இப்போ மண் சட்டியில் நான் குழம்பு வைக்கிறேன். கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வேக வைங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும் நமக்கு. இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு ஆரஞ்சு பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு ஒரு 7 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குழம்ப கரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கணும். அந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நார்மல் சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி மண் சட்டியில் குழம்பு வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம குழம்பு கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் மீனோட அந்த வாசனையெல்லாம் அந்த குழம்புல இறங்கி மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வச்சாச்சு. அதுக்கடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குங்க. கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இனிமேல் எல்லோரும் மீன் குழம்பு இந்த மாதிரி மண் சட்டியிலேயே ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.